தகதகன தங்க நிறத்தில் என்ன ததும்ப ரொம்பவே டேஸ்டான தலைக்கறி குழம்பு ரொம்பவே முறையாக பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லா சாப்பாட்டோடையும் பக்காவாக மேட்ச் ஆகும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸு, ஆப்பம், இடியாப்பம் இந்த மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ருசியான ஹெல்தியான இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். தலைக்கறி குழம்பு நல்லெண்ணெயும் தேங்காய் பாலும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நான் இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நான் கொஞ்ச நாளாக இந்த ஸ்டாண்டர்ட் ஜிஞ்சர் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் சமைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இது பழங்கால நாட்டு செக்கு முறையில் தயாரிக்கிறாங்க. அதனால எண்ணெயும் சூடாகிறதுனால டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இந்த எண்ணெய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலிமா போய் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். 2 அன்னாசி பூ சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது காரம் இல்லாத பச்சை மிளகாய், அதனால் நடுவில் கீறி போட்டிருக்கேன். ரொம்ப காரமான பச்சை மிளகாயாக இருந்துச்சுன்னா நடுவிலலாம் கீறாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்கும் போது அதோட காரம் நல்லா இறங்காது, ஆனால் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக நிறம் மாறி வர்றது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த முறையில் நீங்கள் தலைக்கறி குழம்பு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக தலைக்கறி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு ஆட்டினுடைய தலைக்கறி எடுத்திருக்கோம், அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதுக்கு சரியாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட தக்காளி சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம சில்வர் குக்கர் யூஸ் பண்ணும்பொழுது அந்த மாதிரி வதக்கும் போது லைட்டாக அடிப்பிடிக்கும். அதனால் நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கியிருக்கோம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி சேர்த்துருக்கேன். இது நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொடி கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிதமான தீயில வச்சு வதக்கிக்கோங்க. மசாலாவையும் இது கூட நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தலைக்கறியை சேர்த்துக்கலாம். ஒரு ஆட்டோட தலைக்கறி எடுத்திருக்கேன். இதை நல்லா 4-5 முறை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தலைக்கறி உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நார்மலாக நம்ம மட்டன் கறியாக வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி அதோட உறுப்புகள் நம்ம வாங்கி சாப்பிடும்பொழுது அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அதுலேருந்து நமக்கு. குறிப்பாக இது குழந்தை பெற்ற தாய்மார்கள், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது. நார்மலாக தலைக்கறியில் நிறைய சத்து இருக்குது, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஆனால் இதை அடிக்கடி வாங்கி செய்ய மாட்டாங்க. குறிப்பாக இந்த ஆட்டு தலைக்கறி எலும்புகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கும். எலும்புகள் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். அதனால மாதத்துக்கு ஒரு முறையாவது வாங்கி சாப்பிடுங்க. தலைக்கறி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மசாலாவோட நல்லா கலந்து வர மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு பெருசாக அளவெல்லாம் கிடையாது. தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முதல் பாலும் 2வது பாலும் எடுத்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா முதல் பால் மட்டும் சேர்த்தாலே போதும். அல்லது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னொரு முறை நீங்கள் அரைச்சி கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து செஞ்சேன், எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். மிதமான தீயில வச்சு இதை ஒரு 8 விசில் போல் விட்டுக்கலாம். அப்போ பர்ஃபெக்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கும். எட்டு விசில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்ல எண்ணெய் ததும்ப ரொம்ப டேஸ்டான தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர் பொடி தூவி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கலந்து விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே தலைக்கறி குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் டிஃபனோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஆப்பம் வித் தலைக்கறி குழம்பு, இட்லி வித் தலைக்கறி குழம்பு, தோசை வித் தலைக்கறி குழம்புக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.